மலச்சிக்கல் ஏற்படுறதுனா கல்லடைப்பு வரும்னு அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் மலச்சிக்கல் ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா அவர் கூடுமான வரைக்கும் சரியான தண்ணி குடிக்கலைன்னு தான் அர்த்தம். அந்த வாட்டர் இன்டேக் வந்து சரியாக இருந்ததுன்னா அந்த சாஃபனிங் அந்த மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தாத அளவுக்கு மலம் வந்து அந்த குதம் நம்ம கடைசி பகுதி இருக்கு இல்லையா, பெருங்குடலுடைய கடைசி பாகம், அங்கே வந்து அந்த லிக்விட் கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிமுலேட் ஆகி நீங்கள் மோஷன் வந்து எவாக்குவேட் ஆகி போயிட்டுருக்கும். இல்லை உங்களுக்கு தண்ணி குறையாக குடிக்கிறீங்கன்னா அங்கேயுமே அந்த மலக்குடலில் உண்டாகக்கூடிய அந்த கழிவுகளில் உள்ள நீரையும் பெருங்குடல் உறிஞ்சி எடுத்துக்கிடும். நீங்கள் சரியான அளவுக்கு தண்ணி குடிக்கலன்னா அங்கே உள்ள நீரையுமே தண்ணி உங்களுடைய பெருங்குடலில் உள்ள அந்த உறிஞ்சிகள் வந்து தண்ணியும் உறிஞ்சி எடுத்துட்டுனா ஹார்டாயிரும், கல் மாதிரி ஆகிடும். ஒரு புழுக்க போட வேண்டியதான், மோஷன் போகாது, புழுக்க போட்டாலே வேண்டியதான். அதனால் அதுவுமே உனக்கு நீங்கள் கல்லடைப்பு வருதுன்னா இந்த ஆள் எப்போவுமே தண்ணியும் குடிக்க மாட்டான், அதனால தான் கான்ஸ்டிபேஷன் வருது, இதுவும் வருது. ரெண்டையும் லிங்க் பண்ணணுமே தவிர இதனால் அது கிடையாது.